கிருஷ்ணகிரி மாவட்டம் மத்தூர் அருகே சுங்கச்சாவடி ஊழியர்கள் இருவர் கொடூரமாக தாக்கப்பட்டு கடத்தப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவலை நமது செய்தியாளர் கணேஷிடம் கேட்கலாம். வணக்கம் கணேஷ், இந்த சம்பவம் தொடர்பான முழுமையான விவரங்களை பதிவு செய்யுங்க கணேஷ். நிச்சயமாக திவ்யா, கிருஷ்ணகிரி மாவட்டம் மத்தூர் அடுத்த கிருஷ்ணகிரி சாலையில் கிருஷ்ணகிரி திருவண்ணாமலை டோல்கேட் அமைந்துள்ளது. இன்று மாலை 6 மணி அளவில் மாடுகளை ஏற்றிக்கொண்டு வந்த டெம்போ ஒன்று டோல்கேட்டை கடக்க முயன்றுள்ளது. அப்போது அங்கிருந்த ஊழியர்கள் கட்டணம் கேட்டுள்ளனர். ஆனால் டெம்போவில் வந்த நபர்கள் டோல்கேட் கட்டணம் செலுத்த முடியாது என்றும் தங்களை அப்படியே வெளியே அனுமதிக்குமாறும் கேட்டுள்ளனர். இதற்கு டோல்கேட் ஒப்பந்த ஊழியரான மத்தூர் கீழ்வீதியை சேர்ந்த ஹரீஸ் மறுப்பு தெரிவித்துள்ளார். கட்டணம் செலுத்தவில்லை என்றால் வாகனத்தை பின்னோக்கி எடுத்து செல்லுங்கள் என்று ஹரீஸ் கூறியுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த டெம்போ ஆசாமிகள் ஹரீஸிடம் கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அப்போது ஹரீஸுக்கு ஆதரவாக மூகா கவுண்டனூர் கிராமத்தை சேர்ந்த மற்றொரு ஊழியரான உதயகுமார் என்பவரும் அங்கு வந்து பேசியுள்ளார். வாக்குவாதம் முற்றிய நிலையில் டெம்போவில் வந்த வாலிபர்கள் தங்களது மொபைல் போன் மூலம் நண்பர்களுக்கு தகவல் கொடுத்துள்ளனர். அடுத்த சில நிமிடங்களில் மற்றொரு பிக்கப் வாகனத்தில் 30க்கும் மேற்பட்ட கும்பல் டோல்கேட்டிற்குள் நுழைந்து அதிரடியாக புகுந்தது. அவர்கள் அங்கிருந்த ஊழியர்கள் ஹரீஸ் மற்றும் உதயகுமார் ஆகிய இருவரையும் சூழ்ந்து கொண்டு சரமாரியாக தாக்கினர். டோல்கேட்டில் இருந்த தடுப்பு கம்பிகளை உடைத்து தாக்கப்பட்டதில் இருவருக்கும் தலையில் பலத்த காயம் ஏற்பட்டு ரத்தம் கொட்டியது. ரத்த வெள்ளத்தில் சரிந்த இருவரையும் விடாது அந்த கும்பல் அவர்களை தரதரவென இழுத்துச் சென்று தாங்கள் கொண்டு வந்த பிக்கப் வாகனத்தில் பலவந்தமாக ஏற்றி அங்கிருந்து கண்ணிமைக்கும் நேரத்தில் கடத்தி சென்றனர். டோல்கேட்டில் இருந்த மற்ற ஊழியர்கள் தடுத்து பார்ப்பதற்குள் இந்த நாடகம் அரங்கேறியுள்ளது. இச்சம்பவம் குறித்து சக டோல்கேட் ஊழியர்கள் உடனடியாக மத்தூர் காவல் நிலையத்திற்கு தகவல் கொடுத்தனர். சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் டோல்கேட்டில் உள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து வருகின்றனர். டெம்போவில் வந்த நபர்கள் யார், பிக்கப் வாகனத்தில் வந்த ஊழியர்களை கடத்தி சென்ற கும்பல் எந்த ஊரை சேர்ந்தவர்கள் என்பது குறித்து தீவிர விசாரணை நடைபெற்று வருகிறது. கடத்தப்பட்ட ஹரீஸ் மற்றும் உதயகுமார் ஆகியோரின் நிலை என்னவென்று இதுவரை தெரியவில்லை. அவர்களை மீட்கவும் குற்றவாளிகளை பிடிக்கவும் பல்வேறு இடங்களில் தீவிர தேடுதல் வேட்டை நடத்தப்பட்டு வருகிறது என போலீசார் தெரிவிக்கின்றனர். இச்சம்பவத்தால் கிருஷ்ணகிரி திருவண்ணாமலை சாலையில் ஒரு பதற்றமான சூழ்நிலை நிலவி வருகிறது. திவ்யா, இந்த அதிர்ச்சி சம்பவம் தொடர்பான முழுமையான விவரங்களை பதிவு செய்ததற்கு நன்றி கணேஷ். கிருஷ்ணகிரி மாவட்டம் மத்தூர் அருகே சுங்கச்சாவடி ஊழியர்கள் இருவர் கொடூரமாக தாக்கப்பட்டு கடத்தப்பட்ட அந்த காட்சிகளானது தற்போது வெளியாகியுள்ளது. அந்த காட்சிகளை நாம் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து தொடர் தலைப்புச் செய்திகளை